அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அந்த ஆடியோ தொகுப்பில் ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த வாரம் கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷப ராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் சூரியன் புதன், கடக ராசியில் சுக்கிரன் செவ்வாய், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி வக்ரம், கும்பராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இதன் அடிப்படையில் பொதுவான பலன்கள் மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. குறிப்பாக ஃபைனான்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலருக்கு புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. இது ரெண்டுமே போத்தார் சைடு நடக்கும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை. அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் நடக்கும். குறிப்பாக ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். அதோட பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அமையும். அதோட அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. அதோட காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் இது வரைக்கும் ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வேலையில் ஒரு ரெகக்னைஸ் உண்டு, வேலையில் ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் உண்டு. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லிட்டிகேஷன் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. வருமானம் சுமாராக இருக்குது. ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் பணங்களும் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. 8ல் கேது இருக்குது. அப்படி இருந்தாலே கொஞ்சம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். குறிப்பாக 10ல் சனி. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பொசிஷன் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு இருக்குது. அதோடு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த வாரம் கையில் ஓரளவுக்கு நிற்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாய்ப்பதற்கான மாத கடைசியாக இருந்தால் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில்
நல்ல ஒரு வருமானம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்லாவே இருந்துகிட்ருக்கு. வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. வேலையில் ரெகக்னைஸ் இல்லைனாலும் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக வேலையில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு பணம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய பணங்கள் இந்த வாரம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருக்குது. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நல்லாயிருக்கு. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தால் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு ஒரு சில மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். அது மட்டுமல்ல, காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த வாரம் அவசியம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் இருக்கார். எப்போ பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தோ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருத்தர் வருவாங்க. குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வேஷன் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத செய்திகள் ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இளைய சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ தூரத்துக்கு இந்த வாரம் லாபகரமாக இல்லை. அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதாக இருந்தால் இந்த வாரம் அது வாங்குவதற்கு அல்லது வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் நல்லாயிருக்கு. ஃபைனான்சியலாக இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடிக்கடி ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்க, அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில், செய்தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு வருமான முன்னேற்றங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த வாரம் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் முதல்லே சொன்னது மாதிரி உண்டு. கரியர், வேலையை பொறுத்த வரைக்கும் வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. கிடைச்ச வேலையுமே உங்களுக்கு இவ்வளோ காலம் ரெக்கக்னைஸ் இல்லைனா கூட இந்த ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஒரீஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி இருக்கும். இருந்தால் கூட குரு உங்களுக்கு 9ல் இருக்கார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். இறையர்களால் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இந்த வாரம் நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு ரொம்ப கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தேன்னா கிடைக்கும். வழக்குகள் எதுவும் இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணங்கள் உங்களுக்கு தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணங்கள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அப்பாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். நீங்கள் கடக லக்னம் அல்லது கடக ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா வருமானங்கள் இந்த வாரம் உண்டு. அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு இந்த வாரம் நிறையவே இருந்துகிட்ருக்குது. அதனால் உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பேச்சின் மூலமாக எவ்வளோ சம்பாத்தியம்னாலும் இந்த வாரம் அதற்கான செலவினங்கள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக தேவையில்லாத பேச்சு யார்ட்டையுமே இந்த வாரம் வேண்டாம். ரெண்டாவது, நீங்கள் எடுக்கக்கூடிய செய்திகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் லேட் ஆகும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களால
நமக்கு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப கம்மியாகவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள், வேறுபாடுகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த மாதம் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருப்பதற்கும் அலைஞ்சி எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவலால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள் இது இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்குமே ஒழிய லாபம் இந்த வாரம் சுமாராகவே இருக்குது. அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த வாரம் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இன்னும் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம், அதுக்கான சாதகங்கள் இல்லை. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட கேரியரை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. சுப்பீரியர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க, ஹெச்ஆர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. வேலையில் நமக்கு எதுவாக ரெக்கக்னைஸ் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். அதனால் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வாரம் இருக்கணும். இது ரொம்ப இந்த வாரம் முக்கியம். காதல் விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்குந்தா கூட நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. வரலேன்னு ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணீங்க, அதை எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோங்க. குறிப்பாக 12 சூரியன் புதன் இருக்கிறனால எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இல்லைன்னா அப்பாவுக்கு இல்லது நெருங்கிய உறவினர்கள், சகோதர சகோதரிகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. அதனால் எதையுமே பொறுமையாக கொஞ்சம் டீல் பண்ணுங்கள், அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாஷை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதுக்கு தகுந்த செலவினங்களுக்கு இருந்தாலும் கேஷ் அண்ட் கேண்டாக கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. அதுக்கூட நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக நல்ல வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோடு நீங்கள் அப்டேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு, ஒரு சில ஆப்பு புதுசாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. அடிக்கடி எதிர்பாராத ஒரு ட்ராவல், அடிக்கடி நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அதே சமயத்தில் அவர்களால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். அதோட அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைக்குது. குறிப்பாக கரியர் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம், வேலையே இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சோர்சஸ் இது எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ரெகக்னைஸ் இருக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் எதுவும் இருந்ததுன்னா அதில் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் வருமானம் அந்த வாரம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பணம் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. என்ன பிரச்சனை
உங்களுக்கு இருந்தாலும் அதை சால்வேஷன் பண்ணுறதுக்கு யாராவது இந்த வாரம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவு மனைவிக்கு உண்டு. அல்லது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைக்கும், கடன் கிடைக்குதுங்கிறக்க கண்டிப்பாக இந்த வாரம் வாங்க வேண்டாம். நீங்கள் கன்னியா லக்னம் அல்லது கன்னியா ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. ரெண்டாவது, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதோட எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க. புதுசாக சில பேர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், சக்ஸஸ்ஃபுல் நிறையவே இருந்துகிட்ருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களால் அல்லது நெய்பர்கள், சக்கம் பக்கத்து வீடுகளால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை. எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதலோ அப்போ எல்லாம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பிடுவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அந்த மாதிரி இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சொல்யூஷனை அல்லது உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஆண் மற்றும் பெண்கள் 2 பேருமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அதற்கான வெகுமதி உண்டு. கண்டிப்பாக அதில் லாபம் உண்டு, சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது இந்த வாரம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வாரம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கண்டிப்பாக கிடைக்கும். அதோட ஒரு சிலர் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவீங்க. குறிப்பாக ஏதாவது பழைய புது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நகைகள் வாங்குவீங்க. அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு இந்த வாரம் ரொம்ப அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்தில் சனி உங்களுக்கு வக்கரம். லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன்ஸ், அதற்கான வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் வரும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்குது அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் செய்யப்படும். அதோட ரொம்ப நாளாக எதுவும் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு. அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் ஏதாவது நீங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராகவே இந்த வாரம் இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வெளிநாட்டு செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இந்த வாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஆண் நண்பர்களால், ஒரு சிலருக்கு பெண் நண்பர்களால் நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்பு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் அமைவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்லாவே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் ஃபைனான்சியலாக ரொம்ப ஒன்றும் பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம் இருந்தால் கூட இந்த வாரம் ரொம்ப அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆன்லைனில் அல்லது கரஸில் அல்லது பார்ட் டைமாவோ ஏதோ படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக எதுவும் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் இந்த வாரம் அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் விற்கக்கூடியது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இந்த வாரம் கையில் வராது. இளைய சகோதர சகோதரிகள் தான் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த வாரம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சுமாரான வருமானம் தான் இந்த வாரம் இருக்கும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கொஞ்சம் சுமாராகவே இருந்துகிட்ருக்குது.
உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் முக்கியம். சனி உங்களுக்கு நல்ல வக்ரகதியில் இருக்கனால நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த வேலையுமே இந்த வாரம் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். புதிய வேலைக்கு எதுவும் யாரும் பேப்பர் போட வேண்டாம், அப்ளை பண்ண வேண்டாம். அதுக்கான கிரக அமைப்பு இந்த வாரம் அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இல்லை. இருந்தால் கூட உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதோட நீங்கள் காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதினா இந்த வாரம் ரிசல்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அது சிறப்பாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது. கமிஷன் ஏஜென்சி ஓரளவுக்கு இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. அதோட ஏதாவது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வாரம் நல்லாவே இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் அதனால் வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி எதுவும் வரலைன்னா அல்லது வராத பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு வில் மூலமாக உயில் மூலமாக வரக்கூடிய பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. வேலையில் முதலே சொன்ன மாதிரி பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய் இருந்தால் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயங்கள். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை. ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து வைக்கக்கூடிய காரியகட்டங்கள் கொஞ்சம் கவனமாகவே இந்த வாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் சுமாராகவே இருந்துகிட்ருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இந்த வாரம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சுமாராகவே இருந்துகிட்ருக்குது. 8 ராகர்கள்லாம் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸில் போகும்போது கவனமாக போங்க. யாருக்கும் இந்த வாரம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் ஃபைனான்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த வாரம் டிலே ஆனால் கூட பின்னாடி அது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை கொடுக்கும். நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அல்லது அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த வாரம் வேண்டாம், பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமும் பின்னாடி செய்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். சுறுசுறுப்பாக இந்த வாரம் இருங்க. ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் தான் பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு விலை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குன்னா இந்த வாரம் கண்டிப்பாக அது சேலாகும். அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதில் சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ரொம்ப பொறுமையாக இருங்க. கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இருந்தால் கூட ரொம்ப நாளாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் வாங்குறதான்னு யோசித்து செயல்படுங்க. வழக்குகள் இருந்தால் அதில் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள்.
சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராத பணங்கள் எதுவும் இருந்தால் இந்த வாரம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ல் சூரியன் புதன் இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க. கடனும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இந்த வாரம் தேவையில்லாமல் கடனும் வாங்காதீங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருந்தீங்கன்னா அந்த வேலையில் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க, சுப்பீரியர்கிட்ட எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் வரலைனாலும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த வாரம் வரலைன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை யாராக இருந்தால், குறிப்பாக ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக அல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் உறுதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இந்த வாரம் நிறையா இருந்துகிட்ருக்கு. அல்லது மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த வாரம் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா வருமானங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வருமானத்துக்கு தகுந்த ஒன்று செலவினங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வாரம் கையை விட்டு போனது அட்வான்ஸ் வாங்குவீங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நடக்கும். வீடு மாற்றம், ஒரு இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. காதல் விஷயங்கள் சுமாராகவே இந்த வாரம் இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய தடைகள். குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை, குழந்தைகளால் இன்னொரு பக்கம் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சுமாராகவே இருக்குது, பொறுமையாக இருங்க. பாலிடிக்ஸுமே அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அதனால் இந்த வாரம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே கவனமாக எடுத்து வைக்கணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் சுமாராகவே இந்த வாரம் இருக்குது. அதுக்காக வேலை இல்லாமல் போகாது. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அது வருவதற்கான வாய்ப்பு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேலே பணம் வரவு இருந்தால் கண்டிப்பாக அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வாரம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அந்த வாரம் வச்சுங்க, ஓரளவுக்கு நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாங்க. டேக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். 12ல் கேது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், அவர்களால் நமக்கு போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய நண்பர்களும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பொருளாதாரம் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் அடகு வச்சுருந்தீங்க அல்லது இப்போ ஏதாவது வச்சுருந்தீங்க நகைகள் இந்த வாரம் வரும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது இந்த வாரம் உங்களுக்கு சுமூகமாக தீர்வாகும். ஏதாவது அக்ரிமெண்ட்டு அல்லது சைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. ஃபைனான்சியலில் பெரிய ப்ராப்ளம் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமாராகவே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. பெரிய சக்ஸஸ் ஒன்றும் இல்லை. அதுக்காக பெரிய ப்ராப்ளமும் இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தாலும் அதை விற்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் போய் எடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக
உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதில் சுமாரான பலன் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் தகுந்த மாதிரி பண்ணுங்கள். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அம்மாவால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது. வருமானம் சுமாராக இருக்குது. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் கவனமாகங்க. குறிப்பாக பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், நியூரோஸ் ப்ராப்ளங்கள் ஏற்படுவதற்கான, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் மேரேஜ் பண்ணுங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவுக்கு நீங்கள் கடன் கொடுத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை, வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதோட ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், ஓரளவுக்கு நார்மலான பலனாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். நீங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களை பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸில் மேலே படிப்பீங்க. நிறைய ஆப் டவுன்லோட் இந்த வாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்ஸில் பெரிய கிரைசிஸ் உள்ள, பேச்சின் மூலமாக ஓரளவுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த செலவினங்கள் சனி 12 இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உற்பத்தி சார்ந்த, ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் அதில் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நன்மை, அவர்களால் நன்மை, குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு இது கண்டிப்பாக இருக்குது. வேலை நன்றாகவே இருக்குது. வேலையின் மூலமாக முன்னேற்றங்கள், வருமானங்கள் இருக்குது. வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஐடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ லாபம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானங்கள், லாபம் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த கொடுத்தால் பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வராத பணங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு, நீங்கள் பாஸ்போர்ட், வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாராகவே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உங்களை அறியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பெருசாக ஒன்றும் எதுக்குமே அலட்டிக்க மாட்டீங்க. ஒரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்ஸில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட ஒரு கைடு அல்லது ஹெல்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு லாபம் உண்டு. அதோட கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஐடி இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை இந்த வாரம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு.
குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் உண்டு. ரொம்ப நாளாக கன்சீவ் ஆகாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வரும். உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இந்த வாரம் ஒன்றும் இல்லை. வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்டு இருக்கும். எந்த வேலை கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். அதனால் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. லோன் இந்த வாரம் வரலைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் மெயினாக கவனமாக இருங்க. விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்கும். பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பி இருக்காது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனால எதிர்பார்த்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனமில்லை. கவனமாக இருங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையாவே இருக்குது. எதையா சம்பாரித்து இதிலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்குது. எப்போல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போல்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புவார். அதுவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க அல்லது மூவ் ஆகுவீங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். மொத்தத்தில் நாம் இந்த வாரம் கிரக நிலைகளை பார்க்குற போது நாம் முதல்ல இந்த வாரம் விநாயகருடைய வழிபாடு நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை நாம் பண்ணும் பொழுது நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாவதற்கு நரசிம்மருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பாள் வழிபாடு ரொம்ப செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். ரிஷபத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுல சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். லாக்டவுனில் எங்கேயும் போக முடியலனாலும் நம்ம இருந்த இடத்துலேருந்தே தெய்வ வழிபாட்டை கூட்டும் பொழுது இறையெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இறையர்களால் கிட்டும். நன்றி, வணக்கம்.